வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்க தினமும் புது புது விஷயங்கள ரொம்ப வேகமாவும், அதே சமயம் ஆழமாவும் கத்துக்கணும்னு நெனைக்கிற நபரா? அதுவும் பிராக்டிகலா நம்ம வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி இருக்கணும்னு தேடுறவரா நீங்க? ஆமா. அப்படிப்பட்ட தேடல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான இடம்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இப்போ இந்த அலசலோட நோக்கம் என்னன்னு நான் முதல்லயே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம நெப்போலியன் ஹில், அப்புறம் கிளெமெண்ட் ஸ்டோன் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின சக்சஸ் த்ரூ அ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தோட சாராம்சங்களை தான் அலச போறோம். ம். இது ஏதோ காத்துல பறக்கிற சாதாரண தத்துவங்கள பேசுற உரையாடல் கிடையாது. நம்ம அன்றாட பிரச்சனைகள நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற அந்த விதத்தையே மாத்தப் போற ஒரு விஷயம். கரெக்ட். சரி, நேரா நாம விஷயத்துக்கே வந்துருவோம். இந்த உரையாடலை தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. பாதி வலது பாதம் இல்லாம பிறந்த ஒருத்தர் எப்படி ஒரு தொழில்முறை கால்பந்து போட்டியில 63 கெஜம், அதாவது 63 யார்டு தூரம் பந்த உதைத்து ஒரு மாபெரும் உலக சாதனை படைச்சிருக்க முடியும்? கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. மருத்துவ ரீதியாவும் சரி, பௌதிக ரீதியாவும் சரி, இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு போல தோணுது இல்லையா? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாத்தியமற்ற விஷயம் போல தான் தெரியும். அதாவது ஒரு சாதாரண மனுஷனாலே செய்ய முடியாதத ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே நமக்கு வரும். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல நம்ம கவனிக்க தவறுற ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மனித மனதோட அந்த எல்லையற்ற சக்தி தான். இந்த உலகத்துல மனித மூளையை விட ஒரு சிக்கலான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த இயந்திரம் வேற எதுவுமே இல்ல. அது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த நேர்மறை எண்ணத்தின் பிரம்மாண்ட சக்தி அடிப்படையில ஒரு மனுஷனோட உளவியலை எப்படி மாற்றி அமைக்குது அப்படிங்கறதான் நாம பார்க்க போறோம். அறிவாற்றல், திறமை, பின்புலம் இது எல்லாத்தையும் விட ஒரு மனுஷனோட மனப்பான்மை எப்படி அவனோட தலையெழுத்தையே மாத்துது அப்படிங்கறத இன்னைக்கு நாம அறிவியல் பூர்வமாவும் பார்க்க போறோம். இது கண்டிப்பா இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்களோட தினசரி வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற சவால்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். அதுக்கான ஒரு தெளிவான வரைபடத்தை தான் நாம இன்னைக்கு கொடுக்க போறோம். கண்டிப்பா. அந்த வரைபடத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த புக்கத்துல கொடுத்திருக்கிற ஒரு அருமையான உருவகத்தை, அதாவது ஒரு மெட்டஃபரை நான் சொல்லியாகணும். ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தாயத்து, ஒரு இன்விசிபிள் டாலிஸ்மேன் இருக்குன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட். ஆமா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கழுத்துல ஒரு நாணயம் தொங்குது. அதோட ஒரு பக்கத்துல PMA, அதாவது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட், நேர்மறையான மனப்பான்மை அப்படின்னும், மறுபக்கத்துல NMA, நெகட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. காலையில நீங்க கண் விழிக்கும்போது அந்த தாயத்தோட எந்த பக்கத்தை வெளிப்பக்கமா திருப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட அன்றைய நாளையும் ஃபைனலா உங்க வாழ்க்கையும் தீர்மானிக்குது. அந்த தாயத்தை எந்த பக்கம் திருப்புறோம் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸான முடிவுதான். கரெக்ட். நான் ஆரம்பத்துல கேட்ட அந்த கால்பந்து வீரரோட கதையை எடுத்துக்குவோம். அவர் பேரு டாம் டெம்சி. பிறப்பிலேயே அவருக்கு வலது பாதம் முழுசா கிடையாது, வலது கையும் முழுமையா இல்ல. ஆனா மத்த பசங்கள போல அவருக்கும் கால்பந்து விளையாடணும்னு ஒரு ஆசை. அந்த சூழ்நிலையில ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வர்றதே பெரிய விஷயம். ஆமா, அவரோட பெற்றோர்கள் அவருக்காக மரத்தாலான ஒரு செயற்கை பாதத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த மரப்பாதத்தை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா நாட்கணக்கா அவர் பயிற்சி செஞ்சார், வலியில துடிச்சார். ஆனாலும் அவர் தன்னோட அந்த தாயத்தோட PMA பக்கத்தை மட்டுமே பார்த்தார். அதோட விளைவு நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ் அணிக்காக விளையாடுற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. டெட்ராய்ட் லயன்ஸ் அணிக்கு எதிரான ஒரு முக்கியமான போட்டி. கடைசி 2 வினாடிகள் தான் பாக்கியிருக்கு. அப்போ சுமார் 66,910 ரசிகர்கள் ஆரவாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தன்னோட அந்த ஊனமுற்ற காலால மரத்தாலான பாதத்தோட உதவியோட 63 கெஜம் தூரம் பந்த உதைத்து உலக சாதனை படைச்சார் டாம் டெம்சி. வாவ், நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. 19க்கு 17 அப்படிங்கிற கணக்குல அவரோட அணி ஜெயிச்சது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கதையை நாம ஒரு உளவியல் மற்றும் தர்க்க ரீதியான கண்ணோட்டத்துல பகுப்பாய்வு செய்யணும். இதுல நெப்போலியன் ஹில் ஒரு மிக முக்கியமான உலகளாவிய விதியை சொல்றாரு. அது என்ன விதி? அதாவது ஒவ்வொரு துன்பத்திலையும் அதுக்கு இணையான அல்லது அதைவிட பெரிய நன்மைகளுக்கான ஒரு விதை ஒளிஞ்சிருக்கு. Every adversity has the seed of an equivalent or greater benefit. டாம் டெம்சியோட கதையில அவரோட குறையே எப்படி அவரோட பலமா மாறுச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, அந்த மரத்தாலான பாதம் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்திருக்கு. கரெக்ட்.
அந்த மரப்பாதம் சாதாரண மனித பாதத்தை விட ஒரு வித்தியாசமான ரொம்ப வலிமையான உதைக்கும் திறனை அவருக்கு கொடுத்திருக்கு. ஆனா அந்த பலம் தானா வந்துடல. அவர் தங்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிச்சு வீட்ல முடங்கி போகல. இருப்பத வச்சு எப்படி சாதிக்கலாம்னு யோசிச்சிருக்கார். அதேதான். குறைகளை கண்டு முடங்கி போகாம நேர்மறையான மனப்பான்மையோட தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த துன்பமே ஒரு மாபெரும் வெற்றிக்கான அடித்தளமா மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. இயற்கையே ஒரு குறைய வைக்கும்போது அதை ஈடுகட்ட வேறொரு அபாரமான ஆற்றலையும் உள்ளே மறைச்சு வைக்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. டாம் டெம்சி கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு உடல் ரீதியான குறைபாட்டை பற்றியது. ஆனா சமூக ரீதியான ஒரு மாபெரும் குறைபாட்டை, அதாவது வறுமைய ஒருத்தர் எப்படி இந்த பிஎம்ஐ மூலமா வென்றார்னு புத்தகத்துல இன்னொரு அற்புதமான கதை இருக்கு. ஓ, எஸ்.பி. ஃபுல்லர் கதையை சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. எஸ்.பி. ஃபுல்லர் அப்படிங்கிறவரோட கதை அது. லூசியானாவில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல 7 குழந்தைங்கள்ல ஒருவரா பிறந்தவர் அவர். வறுமை அவங்கள ரொம்ப வாட்டி வதச்சது. 5 வயசுலயே வேலைக்கு போயிட்டார். 9 வயசுல கழுதைகளை ஓட்டுற வேலை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஆமா. ஆனா அவரோட தாயார் ஒரு அசாதாரணமான மனுஷன். அவங்க ஃபுல்லர் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நாம ஏழையா இருக்கிறதுக்கு கடவுள் காரணம் அல்ல எஸ்பி. பணக்காரராகணுங்கிற ஆசையை நம்ம அப்பா வளர்த்துக்காதது தான் காரணம். நம்ம குடும்பத்துல யாரும் அதை ஆழமா விரும்பல. அதனாலதான் நம்ம வறுமையில இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். ஆமா. இந்த வார்த்தைகள் ஃபுல்லரோட ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த தாய் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமானவை கிடையாது. உளவியல் ரீதியா பார்த்தா அந்த தாய் தன் மகனோட ஆழ்மனதுல ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்டை ஏற்படுத்துறாங்க. அதாவது ஒரு மனமாற்றம். ஆமா. பல தலைமுறைகளா வறுமை அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த சாபம் அல்லது நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணம் அந்த பிஎம்ஏ அந்த சமூகத்துல ரொம்ப ஆழமா வேரூண்டி இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைச்சு வறுமைங்கிறது நம்ம சிந்தனையோட குறைபாடுதான் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான விதையை அவங்க விதைக்கிறாங்க. வெளியில இருக்கிற ஒரு சக்தி மேல பழிய போடாம பொறுப்பை தங்களுக்குள்ளேயே மாத்திக்கிறது. கரெக்ட். பொறுப்பை தங்களுக்கு வெளியே உள்ள ஒரு சக்தி கிட்ட இருந்து தங்களுக்கு உள்ளேயே மாத்திக்கிறது தான் இந்த பிஎம்ஏவோட முதல் படியே. அந்த ஒற்றை எண்ணத்தால உந்தப்பட்ட ஃபுல்லர் ஒரு சோப்பு விக்கிற தொழிலாளியா மாறினார். 12 வருஷம் வீடு வீடா போய் சோப்பு விற்றார். ஒரு கட்டத்துல அவருக்கு சோப்பு சப்ளை செஞ்ச கம்பெனியே ஏலத்துக்கு வந்துச்சு. அதோட விலை $1,50,000. வாவ், அப்பா அது ரொம்ப பெரிய தொகை. ஆமா. 12 வருஷம் சிறுக சிறுக சேமிச்சு அவர்கிட்ட $25,000 மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பணத்தை முன்பணமா கட்டிட்டு மீதமுள்ள $1,25,000 10 நாட்களுக்குள்ள கட்டணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டார். பணம் கட்ட தவறினா அந்த முன்பணமும் பறிபோயிடும். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. பெரிய ரிஸ்க் தான். நண்பர்கள், கடன் கொடுக்கிற நிறுவனங்கள்னு எல்லாரையும் அணுகி 9வது நாளோட இரவுல $1,15,000 திரட்டிட்டார். ஆனா இன்னும் ஒரு $10,000 குறைஞ்சது. கடைசி நிமிஷத்துல $10,000னா ரொம்ப கஷ்டமாச்சே. அதுவும் நள்ளிரவு நேரம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுடுச்சு. ஃபுல்லர் தன்னோட அறையில முழங்காலிட்டு பிரார்த்தனை செஞ்சார். தனக்கிட்ட உள்ள அந்த தாயத்தோட பிஎம்ஏ பக்கத்தை முழுமையா நம்புனான். நள்ளிரவுல 61வது தெருவுல கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டிடம் ஒப்பந்ததாரரோட ஆபீஸ்ல மட்டும் வெளிச்சம் தெரியறத பார்த்தார். அப்புறம் என்ன செஞ்சார்? நேரா உள்ள போய் அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட, உங்களுக்கு $1,000 லாபம் வேணுமா? $10,000 இப்போ செக்கு கொடுங்க, நான் உங்க பணத்தை திருப்பி கொடுக்கும்போது $1,000 சேர்த்து தர்றேன்னு ரொம்ப தைரியமா கேட்டார். அவர் அந்த அறைய விட்டு வெளியில வரும்போது அவரோட பாக்கெட்ல $10,000 செக் இருந்துச்சு. இது ஒரு அற்புதமான தருணம். ஆமா. அந்த நிறுவனத்தை வாங்கின ஃபுல்லர் அப்புறம் பல காஸ்மெட்டிக் நிறுவனங்கள், நாளிதழ்கள்னு வாங்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஃபுல்லர் வெறும் பிரார்த்தனை மட்டும் செஞ்சுட்டு வீட்ல முடங்கி கிடக்கல. பிரார்த்தனை அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு. அந்த நம்பிக்கை அவரை நள்ளிரவையும் வீதியில இறங்கி தேட செஞ்சது. கரெக்ட். செயல்ல இறங்க வச்சது. வெளிச்சம் தெரிஞ்ச அந்த ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழைய செய்யற தைரியத்தை கொடுத்தது. இதுதான் நேர்மறை எண்ணத்தோட உண்மையான செயல்பாடு. இததான் நூலாசிரியர்கள் சிலந்தி வலைகள், அதாவது மென்டல் காப்வெப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா விளக்குறாங்க. மனசுக்குள்ள சிலந்தி வலையா? அது எப்படி? அதாவது அறியாமை, சோம்பல், அப்புறம் எதிர்மறை வார்த்தைகள் எப்படி நம்ம மூளையில சிலந்தி வலைகளா மாறுது அப்படிங்கிறது தான் அது. ஃபுல்லரோட குடும்பத்துல பல தலைமுறைகளா வறுமை அப்படிங்கிறது ஒரு சிலந்தி வலையா அவங்கள சுற்றி இருந்தது.
அந்த வலைய அறுத்தெறிய ஒரு மாபெரும் நேர்மறையான சிந்தனை தேவைப்பட்டுச்சு. ஓ, நம்ம பேசுற வார்த்தைகள் கூட அப்படி மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. நாம அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகளும் அப்படிதான். என்னால முடியாது, இது எனக்கு சரிப்பட்டு வராது, இப்படிலாம் சொல்ற எதிர்மறையான வார்த்தைகள் நம்மை அறியாமலேயே நம்ம மூளையோட நரம்பியல் அமைப்புல, அதாவது நியூட்ரல் பாத்வேஸ்ல சிலந்தி வலைகளை பின்னி நம்ம செயல்பட விடாம முடக்கிடுது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. இதை தவிர்க்க எமில் கோவே அப்படிங்கிற பிரெஞ்சு மனநல நிபுணர் கண்டுபிடிச்ச சுய பரிந்துரை, அதாவது ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிற முறை மிகச்சிறந்த தீர்வா அமையுது. கொஞ்சம் பொறுங்க. இந்த சுய பரிந்துரை கான்செப்ட நான் அப்படியே ஏத்துக்க கொஞ்சம் தயங்குறேன். எமில் கூவை உருவாக்குன அந்த புகழ்பெற்ற வாக்கியம் எனக்கு தெரியும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதத்திலும் நான் மென்மேலும் சிறப்பாகி வருகிறேன். டே பை டே இன் எவ்ரி வே ஐ அம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அது ரொம்ப பிரபலமான வாக்கியம்தான். ஆமா. ஆனா நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லாத போதோ அல்லது என்னோட பிசினஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும் போதோ காலையில எழுந்து கண்ணாடிய பார்த்து நான் அற்புதமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி தோணலையா? இது தற்காலத்துல சொல்லப்படுற டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்லையா? இது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. சுய பரிந்துரை அப்படிங்கிறது உண்மை நிலைய மறுப்பதோ அல்லது யதார்த்தத்தை மறைச்சிக்கிட்டு போலியா சிரிக்கிறதோ கிடையாது. அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்ல. அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது? மனித மூளை இயற்கையாவே எதிர்மறை விஷயங்களை நோக்கி சாயும் தன்மை கொண்டது. அத நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மூளை உடனே ஒரு அபாய சங்கை ஊதி உங்களை பயத்திலையும் சோர்வுலையும் தள்ளிடும். நீங்க அந்த நிலையிலே இருந்தீங்கன்னா உங்களால தீர்வை நோக்கி நகரவே முடியாது. ஓ, அந்த பயத்தை உடைக்கதான் இந்த வார்த்தைகளா? அதேதான். அந்த சோர்வான மண்ணலையை உடைக்க மூளைக்கு ஒரு வலுவான மாற்றுச் செய்தி, ஒரு கவுண்டர் சிக்னல் தேவைப்படுது. நான் சிறப்பா இருக்கிறேன்னு நீங்க திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா சொல்லும்போது உங்க நனவு மனம் மூலமா உங்களோட ஆழ்மனதிற்கு ஒரு புதிய கட்டளை அனுப்புறீங்க. அது நம்ம உடம்புலே மாற்றத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. அது உங்க உடல் மொழியை மாத்துது, மூளையில டோபமின் சுரப்பை தூண்டுது, உங்களை அந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தர்க்கரீதியா சிந்திக்க வைக்குது. நீங்க உங்களை ஏமாத்தல, மாறாக உங்க மூளையோட டிஃபால்ட் அமைப்பை ரீப்ரோகிராம் செய்றீங்க. ஓ, இப்ப நல்லா புரியுது. இது வெறும் மாயாஜாலம் கிடையாது. இது மூளைய செயல்பட வைக்கிற ஒரு தூண்டு விசை. இத கேட்கும்போது எனக்கு ஜெரி அசாம் அப்படிங்கிற ஒரு விற்பனையாளரோட உதாரண நினைவுக்கு வருது. புத்தகத்துல அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லப்பட்டிருக்கும். ஜெரி அசாம் தன்னோட மனப்பான்மையை கட்டுப்படுத்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தினார். நான் ஆரோக்கியமாக உணர்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் அற்புதமாக உணர்கிறேன். ஐ ஃபீல் ஹெல்தி, ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் டெரிஃபிக் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியம். இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன். இதே உத்திய அவர் தன்னோட சக விற்பனையாளர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அதுல ஒரு 18 வயசு கல்லூரி மாணவனோட கதை ரொம்ப ஊக்கமளிக்கும் விதமா இருக்கும். அந்த மாணவன் ஒரு வாரத்துல 100 காப்பீட்டு பாலிசிகளை விக்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சான். வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் 80 பாலிசிகளை மட்டுமே வித்திருந்தான். இன்னும் 20 பாலிசி வைக்கணும், டைம் வேற கம்மியா இருக்கு. ஆமா, சனிக்கிழமை மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு பாலிசி கூட அவனால விக்க முடியல. அவனுக்கு பயங்கர சோர்வு ஏற்பட தொடங்கிடுச்சு. அப்போ ஜெரி அசாம் சொல்லிக் கொடுத்த அந்த சுய பரிந்துரை வாக்கியத்தை நினைவு கூர்ந்தான். நான் ஆரோக்கியமாக உணர்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் அற்புதமாக உணர்கிறேன் அப்படின்னு சத்தமா உற்சாகமா திரும்ப திரும்ப சொன்னான். அந்த வார்த்தைகள் அவனோட மனநிலையை மாற்றிருக்கும். கண்டிப்பா. அவனோட மனநிலை உடனடியாக மாறுச்சு. அடுத்த வாடிக்கையாளரை கூப்பிடுற எனர்ஜி அவனுக்கு கிடைச்சது. அன்னைக்கு இரவு 11 மணிக்குள்ள அவனோட 100வது பாலிசியை விற்று இலக்க அடைஞ்சிட்டான். சரியா சொன்னீங்க. அந்த மாணவன் மந்திரம் சொன்னதால பாலிசிகள் தானா விழல. அந்த மந்திரம் அவனுக்கு தடையா இருந்த சோர்வு அப்படிங்கிற சிலந்தி வலையை அறுத்து அடுத்த ஃபோன் காலை செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதிலேந்து தான் நூலாசிரியர்கள் ஒரு உலகளாவிய விதியை, ஒரு சூத்திரத்தை உருவாக்குறாங்க. மனித மனம் எதை கற்பனை செய்து நம்புகிறதோ அதை நேர்மறையான மனப்பான்மையுடன் நிச்சயமாக சாதிக்க முடியும். What the mind of a man can conceive and believe it can achieve with PMA. What a powerful statement. ஆமா, இந்த ஒற்றை வரியை நீங்க முழுமையா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியும். கற்பனை செய்யறது மட்டும் பத்தாது, அது நடக்கும்னு 100% நம்பணும். அதோட நேர்மறையான மனப்பான்மையோட செயல்படவும் செய்யணும். இப்போ அந்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையில தான் பெரிய சிக்கலே இருக்கு. பல நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும், அது எப்படி செய்யணும்னு தெரியும். காலையில சீக்கிரம் எழணும், உடற்பயிற்சி செய்யணும், இல்லனா ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும்னு நினைப்போம்.
ஆனா அதை செய்ய மாட்டோம். அது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஆமா, செல்போனை ஸ்க்ரோல் செஞ்சுகிட்டே நேரத்தை வீணடிப்போம். இத பத்தி புத்தகத்துல காரியங்களை சாதிப்பதற்கான ரகசியம்னு ஒரு தனி அத்தியாயமே இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் மனித இயல்பு. இத பௌதீகவியல்ல இனர்ஷியா அல்லது நிலைமம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து அது ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்பும். அதை உடைக்க ஒரு வெளிப்புற விசை தேவை. மனித மனதும் அப்படிதான். அப்போ அந்த தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி உடைக்கிறது? இந்த தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்க ஒரு ரகசிய மந்திரம், ஒரு செல்ஃப் ஸ்டார்டர் இருக்கு. அது என்னன்னா, இப்போதே செய், டூ இட் நவ். இந்த வார்த்தைகளை உங்க மூளைக்குள்ள ஒரு சுவிட்ச் போல மாத்திக்கணும். இப்போதே செய் கேட்கவே நல்லா இருக்கே. உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுதா? இப்போதே செய். ஒரு கடினமான வேலையை தொடங்க தயக்கமா இருக்கா? சிந்திக்காம இப்போதே செய்ன்னு உங்களுக்குள் கட்டளையிட்டுக்கிட்டு உடனே செயல்ல இறங்குங்க. சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை நீக்கிறது தான் இந்த மந்திரத்தோட நோக்கம். ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். சரி, நான் செயல்ல இறங்கிட்டேன், ஆனா வழியில ஒரு எதிர்பாராத மிக மோசமான பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுப்போம். என்னோட பிசினஸ் நஷ்டம் அடைஞ்சிருது அல்லது நான் வேலையை விட்டு நீக்கப்படுறேன். நம்ம மனநிலை உடனே நெகட்டிவா மாறிடுமே. இத கையாள்ற விதம் பத்தி புத்தகம் ஒரு விசித்திரமான அணுகுமுறையை கத்துக் கொடுக்குது. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சா, உடனே அது நல்லது, தட்ஸ் குட் அப்படின்னு சத்தமா சொல்லுங்கன்னு புத்தகம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? வேலை போனா எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வரும்போதோ அல்லது வேலை போகும்போதோ சூப்பர், இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். நமக்கே நம்ம மேல கோவம் வரும். இது உணர்வுகளை அடக்கிறது போல கூட தோணலாம். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னா, சொல்லுங்க. அந்த முதல் அதிர்ச்சிக்கு பிறகு ஐயோ எல்லாம் போச்சேன்னு புலம்புறதுக்கு பதிலா, ஓகே இது நடந்துடுச்சு, இது நல்லது, ஏன்னா இதுலேருந்து நான் என்ன கத்துக்க முடியும், இது என்னை எந்த புதிய திசைக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு யோசிக்கிறோமே, அந்த ஷிஃப்ட், அந்த மனமாற்றம் தான் பிஎம்ஏ. ஓ, பிரச்சனையே ஒரு வாய்ப்பா பாக்குறோமா? எக்ஸாக்ட்லி. நீங்க எப்போ ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதை பிஎம்ஏவோட நேருக்கு நேர் நின்று எதிர்கொண்டு வெல்றீங்களோ அப்போதெல்லாம் நீங்க இன்னும் சிறந்த புத்திசாலியான நபரா மாறுறீங்க. பிரச்சனைகளை தாண்டி செல்றது தான் வெற்றியோட ஏணிப்படிகள். மூளைக்கு நாம கொடுக்கிற டாஸ்க் அது. ஆமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது நல்லதுன்னு சொல்லிட்டு இதுல எனக்கு என்ன நன்மை இருக்கு, இதை நான் எப்படி ஒரு வாய்ப்பா மாத்த முடியும் அப்படின்னு மூளைக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க. மூளை அதுக்கான விடையை தேடத் தொடங்கிடும். ஆபத்தையும் தோல்வியையும் அதிருப்தியையும் ஒரு நேர்மறையான உந்து சக்தியா மாத்திக்கிறது. இது புத்தகத்துல சொல்லப்படுற உந்துதல் தரும் அதிருப்தி, அதாவது இன்ஸ்பிரேஷனல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டோட சரியா பொருந்தது. மிக துல்லியமா பிடிச்சீங்க. மனித குலத்தோட மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே இந்த உந்துதல் தரும் அதிருப்தியால உருவானவைதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே எடுத்துக்குவோம். அவர் ஏன் சார்பியல் கோட்பாட்டை கண்டுபிடிச்சார் தெரியுமா? ஏன்? பல நூற்றாண்டுகளா உலகமே சர் ஐசாக் நியூட்டனோட விதிகளை தான் வேதவாக்கா நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஐன்ஸ்டீனுக்கு அதுல ஒரு ஆழமான அதிருப்தி இருந்துச்சு. பிரபஞ்சத்தோட சில புதிர்களுக்கு நியூட்டனோட விதிகள் சரியா பதிலளிக்கலன்னு ஒரு கொதிப்படைந்தார். அந்த அதிருப்தி அவரை முடக்கிடலையா? இல்லவே இல்ல. அந்த அதிருப்தி அவரை முடக்கிடல. ஐயோ நியூட்டனையே நம்மால மீற முடியாதுன்னு அவர் சோர்வடையல. மாறாக அந்த அதிருப்தி அவருக்கு ஒரு அகத்தோண்டுதலா மாறுச்சு. இயற்கையையும் உயர்கணிதத்தையும் அவர் தீவிரமா ஆராய்ந்தார். அந்த அதிருப்தியோட விளைவாகவே பிரபஞ்சத்தோட ரகசியங்களை விளக்குற அந்த மாபெரும் கோட்பாடு உருவானது. கோபம், விரக்தி கூட ஒரு எனர்ஜி தானே இல்லையா? ஆமா, கோபம், விரக்தி, அதிருப்தி ஆகிய எல்லாமே மிக அதிக ஆற்றல் கொண்ட உணர்வுகள், ஹை எனர்ஜி ஸ்டேட்ஸ். அதை அப்படியே எதிர்மறையா விட்டுடாம அதை பிடிச்சு நேர்மறையான செயல்களா, தீர்வுகளா மாத்துறது தான் உந்துதல் தரும் அதிருப்தி. அந்த அதிருப்தி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற உந்து சக்தியா இருக்கணும். எவ்ளோ ஆழமான கருத்துகள்! இந்த கருத்துக்களை எல்லாம் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உலகில வாழும் மிக முக்கியமான நபர் நீங்க தான். உங்களை தான் சொல்றேன். உங்களோட வெற்றியோ ஆரோக்கியமோ மகிழ்ச்சியோ உங்களுக்கு வெளியில வேற எங்கேயும் இல்ல. அது உங்ககிட்ட தான், உங்க மனப்பான்மையில தான் இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத தாயத்து. அதேதான், அந்த கண்ணுக்கு தெரியாத தாயத்து இப்போ உங்க கையில தான் இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் திருப்ப போறீங்க? பிரச்சனைகளை கண்டு பயந்து எனமே பக்கமா, அல்லது அது நல்லதுன்னு சவால்களை ஏத்துக்கிட்டு பிஎம்ஏ பக்கமா? உங்க மனதோட சிலந்தி வலைகளை அறுத்துவிட்டு இப்போதே செய் அப்படிங்கிற மந்திரத்தோட உங்க இலக்குகளை நோக்கி பயணிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இறுதியா இந்த உரையாடலை முடிக்கிறப்போ நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திக்க ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நமது நேர்மறை எண்ணங்கள் நிஜ உலக வெற்றியா மாறுது, அது நம் செயல்பாடுகளை மாத்துது அப்படிங்கறத இன்னைக்கு நாம உளவியல் ரீதியா பார்த்தோம். இதையே சற்றே அறிவியல் கோணத்துல யோசிச்சு பாருங்க. மூளை அலைகளை பத்தி சொல்றீங்களா?
ஆமா. நமது மூளை உருவாக்குற சிந்தனை அலைகள், அதாவது பிரெயின் வேவ்ஸ், வெறும் எண்ணங்களா மட்டும் இல்லாம, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும், பொருட்களையும் நேரடியாக பாதிக்கும் ஒரு பௌதீக சக்தியா, அதாவது ஒரு பிசிக்கல் எனர்ஜியா, காந்த அலைகளா இருக்க முடியுமா? டியூக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜே.பி. ரைன் போன்ற அறிவியலாளர்கள் இத பத்தி ஆராய்ந்திருக்காங்க. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்க மூளை அலைகள் தொலைவில் உள்ள ஒருவரை ஈர்க்கவோ அல்லது ஒரு நிகழ்வோட முடிவை கட்டுப்படுத்தவோ கூடிய ஒரு மின்காந்த சக்தியா இருந்தா உங்க சிந்தனையோட வலிமை எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கும். உங்களோட ஒரு நேர்மறையான சிந்தனை இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தும்? இது பத்தி தனியா சிந்திச்சு பாருங்க. நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.